நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பல லட்சம் பெறுமதியான தங்க நகையை கொள்வனவு செய்த செவ்வந்தி துபாயிலிருந்து வந்த பணம். கொட்டாஞ்சேனை தமிழர் படுகொலை காவல்துறைக்கு பாதுகாப்பு அமைச்சின் உத்தரவு. நடைமுறையாக உள்ள புதிய வரி நிலைப்பாட்டை அறிவித்த அரசாங்கம். கெகல்பத்தர பத்மேவின் நண்பர் மீது துப்பாக்கிச்சூடு மினுவாங்குடை சம்பவம் தொடர்பில் வெளிவரும் தகவல்கள். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள காற்று சுழற்சி விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து தமிழ் கட்சிகள் கலந்துரையாடல். மனைவியுடன் தகாத உறவு, இருவர் கடத்தல், இருவர் கைது. மட்டக்களப்பில் மக்களை தாக்கிய அதிகாரிகள், ஸ்ரீநாத் எம்பி விடுத்துள்ள பணிப்புரை. வட்டாப்பளையில் சிறுவன் சடலமாக மீட்பு, தீவிர விசாரணையில் போலீசார். நாட்டின் சில பகுதிகளில் நீர் விநியோகம் பாதிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் மூளையாக செயற்பட்ட இசாரா செவ்வந்தி களுத்துறை நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் இருந்து 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை கொள்வனவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. சஞ்சீவவை கொலை செய்ய ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் துபாயைச் சேர்ந்த கெகல்பத்தர பத்மே செவ்வந்தியின் வங்கிக் கணக்கிற்கு 1 லட்சம் ரூபாவை அனுப்பியுள்ளார். இதனையடுத்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவர் கனிமுள்ள சஞ்சீவ கடந்த 19ஆம் தேதி அருட்கடை நீதிமன்றத்தில் வைத்து செவ்வந்தியால் கொலை செய்யப்பட்டார். செவ்வந்தி தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரது தாயும் இளைய சகோதரரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான கெகல்பத்தர பத்மேவின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. தற்போது கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொட்டாஞ்சேனையில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களின் மரணம் குறித்து பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பிரதி காவல்துறை மா அதிபருடன் அறிக்கை கோரியுள்ளார். பதில் காவல்துறை மா அதிபரிடம் குறித்த அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். கடந்த 22ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் கொட்டாஞ்சேனை தெருவில் உள்ள ஒரு கடையில் 38 வயதுடைய ஒருவரை சுட்டுக் கொன்றுவிட்டு அந்த பகுதியை விட்டு தப்பி சென்றனர். அதோடு துப்பாக்கிச் சூட்டில் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களும் அதே நாளில் T56 துப்பாக்கி மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து அன்று இரவு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆயுதம் பற்றிய தகவல் கிடைத்ததை அடுத்து அதிகாரிகள் சந்தேக நபர்களை வேறு இடத்திற்கு அழைத்து சென்றனர். அதன்போது சந்தேக நபர்கள் காவல்துறையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த முயன்றதால் காவல்துறையினர் பதில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் இருவரும் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய சூழ்நிலையில் சேவைகள் ஏற்றுமதி வரியை நடைமுறைப்படுத்துவதை தவிர அரசாங்கத்திற்கு வேறு வழியில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவித்த பின்னர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஏற்றுமதி வரி செயல்படுத்தப்படாவிட்டால் மக்கள் இன்னும் கடுமையான வரியை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அரசாங்க வருவாயை அதிகரிக்க பொது மக்களுக்கு மேலும் சுமையில்லாமல் வரையறுக்கப்பட்ட வரி முறையை செயல்படுத்த வேண்டும் என்றும் இந்த விடயத்தில் நிதி அமைச்சகத்தால் ஏதேனும் நிவாரணம் வழங்க முடியுமா என்று தாங்கள் ஆராய்வதாகவும் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அரசாங்கத்தின் 2025 வரவு செலவு திட்டம் இலங்கையில் உள்ள வெளித்தரப்பினருக்கு சேவைகளை வழங்கி அந்நிய செலாவணியை மீண்டும் கொண்டு வரும் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு 15% சேவைகள் ஏற்றுமதி வரியை 2025 ஏப்ரல் 1 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மினுவாங்குடை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் கெகல்பத்தர பத்மேவின் பாடசாலை நண்பர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் துப்பாக்கிச்சூடு நடந்த போது துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான நபர்
முச்சக்கர வண்டி தரைப்படத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர்கள் தப்பி சென்றுள்ளதுடன் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவரின் கால் மற்றும் கையில் காயங்கள் ஏற்பட்டு தற்போது கம்பகா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வாரம் புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற கரையமுள்ள சஞ்சீவ மீதான துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் பின்னணியில் கெகல்பத்த பத்மே இருப்பதாக தெரிய வந்தது. இந்த நிலையில் கெகல்பத்தர பத்மே தொடர்பான பல்வேறு தகவல்கள் தற்போது வெளிவரும் நிலையில் இன்றைய துப்பாக்கிச்சூட்டு சம்பவமும் மக்கள் மத்தியில் அச்ச நிலையை தோற்றுவிப்பதாய் அமைந்துள்ளது. மீனவாங்குடை பத்தண்டுவன சந்தியில் இன்று இந்த துப்பாக்கிச்சூடு 11 மணியளவில் நடந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் 792 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது மேலும் மேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை எதிர்வரும் 3ஆம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை முதல் மழை சற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படும் அதேவேளை உருவாகியுள்ள காற்று சுழற்சி காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று வேகமாக குறிப்பாக மணிக்கு 30 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்று மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் கடற்தொழிலாளர்களை கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். அதேவேளை எதிர்வரும் மார்ச் மாதத்தில் கணிசமான நாட்கள் மழையுடன் கூடிய நாட்களாகவே அமையும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிடவுள்ள தமிழ் கட்சிகளின் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த கட்சிகளின் முதலாவது சந்திப்பு கடந்த 23ஆம் தேதி யாழ்ப்பாணம் இனிவில் பகுதியில் இடம்பெற்றிருந்த நிலையில் இன்று 2வது சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இன்றைய சந்திப்பில் தமிழீழ மக்கள் விடுதலை கழகம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம், ஜனநாயக போராளிகள் கட்சி, தமிழ் தேசிய கட்சி, தமிழ் மக்கள் கூட்டணி, ஜனநாயக தமிழரசு கட்சி, சமத்துவ கட்சி ஆகிய 8 கட்சிகள் கலந்து கொண்டனர். 2 பேரை கடத்தி காட்டுப்பகுதியில் உள்ள ஒரு பாறைக்கு அருகில் கொண்டு சென்று கொடூரமாக வெட்டி அவர்களை படுகாயப்படுத்தி பின்னர் தப்பி சென்ற 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தளை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாத்தளை ஓவலிகந்த அங்கும்பர வீதியில் உள்ள காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று இவ்வாறு கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்கள் இறந்துவிட்டதாக நம்பி தப்பியோடி பியகம மற்றும் லக்கல பகுதிகளில் மறைந்திருந்த சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். கொரியாவில் வசிக்கும் ஒருவரின் மனைவியுடனான தகாத உறவின் காரணமாகவே 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கடத்தல் மற்றும் சித்திரவதை மேற்கொள்ளப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மாத்தளை நகரத்தைச் சேர்ந்த சிகை அலங்காரம் செய்யும் 2 கடத்தப்பட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டதாகவும் அவர்கள் மாத்தளை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ராகவ பகுதியில் உள்ள ஒருவருக்கு சொந்தமான வாடகை வாகனம் 2 கடத்த பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் லக்கல பகுதியைச் சேர்ந்த டிப்பர் லோரி சாரதி என்று கூறப்படுகிறது. மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தின் எல்லை கிராமமான கட்டுமுறிவை ஆண்டிய பகுதிகளில் 25 தொடக்கம் 30 வருடங்களுக்கு மேலாக வாழும் மக்களை வன இலாகா என கூறிக்கொண்டு அங்கு சென்ற அதிகாரிகள் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளனர். அத்தோடு மாநிலவியலுக்கு ஒவ்வாத நடைமுறைகளை அம்மக்களின் மீது திணித்து தாக்கியதை அடுத்து அங்குள்ள மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத்தின் கவனத்துக்கு உடன் கொண்டு சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பகுதி மக்களின் ஆதங்கங்களையும் குமரல்களையும் கேட்டறிந்து கொண்டார். வாகரை பிரதேச செயலாளருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கிருந்து தெரிவித்ததுடன் பிரதேச செயலாளர் ஊடாக அந்த பகுதிக்கு பொறுப்பான கிராம சேவகருக்கு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று அங்கு மக்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் பற்றி ஆய்வு செய்யுமாறு பணிப்புரை விடுத்திருந்தார்.
மேலும் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபருடன் நேரடியாக தொடர்பு கொண்டு மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் தெரிவித்துள்ளார். 2 மணியளவில் நேற்று மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்துக்குட்பட்ட பொச்சாக்கேணி கிராம சேவகர் பிரிவில் உள்ள 4ஆம் கட்டை பகுதிக்கு சென்ற வனவள இலாகா பிரிவினர் நீண்ட காலமாக குடியிருந்து வரும் மக்களை அச்சுறுத்தி அங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என அச்சுறுத்தியதோடு 3 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்வதற்கான தகவல்களை சேகரித்து சென்றுள்ளனர். அத்தோடு அங்கு வசித்த மக்களின் குடியிருப்புகளையும் தீக்கிரையாக்கியுள்ளதுடன் அங்குள்ள மக்களையும் மூர்க்கத்தனமாக தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக கேள்வியுற்று கதிரவழியில் இருந்து சென்ற ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் நியாயம் கேட்டபோது அவர்கள் மிக மோசமாக தாக்கப்பட்டதுடன் கைவிலங்கு போடப்பட்டு குற்றவாளிகளை அழைத்து செல்வது போன்று மிகவும் கடுமையாக நடந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் அந்த பகுதி மக்களின் மனித உரிமை மனிதாபிமானம் என்பன அப்பட்டமான இதன்போது மீறப்பட்டதையும் மனித உரிமை ஆர்வலர்களுக்கு தெரியப்படுத்தியதுடன் மீறப்பட்ட மனித உரிமைகளுக்காக மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் அது சார்ந்த அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் உறுதியளித்துள்ளார். முல்லைத்தீவு வட்டாப்பளை பகுதியில் சிறுவன் ஒருவன் நீர்நிலையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருந்து வட்டாப்பளையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வருகை தந்த குறித்த சிறுவன் நேற்றைய தினம் காணாமல் போயிருந்த நிலையில் உறவினர்களால் தேடப்பட்டு வந்துள்ளார். இதனையடுத்து இன்றைய தினம் தேடுதல் நடத்திய போது அருகில் இருந்த நீர்நிலை ஒன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 16 வயதுடைய சிறுவனை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சிறுவன் கொலை செய்யப்பட்டு நீரில் வீசப்பட்டானா அல்லது விபத்தா என்ற கோணத்தில் முள்ளியவளை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் நிலவும் வறண்ட வானிலை காரணமாக பல பகுதிகளில் நீர் விநியோகத்தில் தடை ஏற்பட்டுள்ளது. கொழும்பு, களுத்துறை, ரத்தினபுரி, மாத்தறை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் நீர் விநியோகத்தில் தடை ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நிலவும் வறண்ட வானிலை காரணமாக நீர்த்தேக்கங்கள் மற்றும் பிற நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் நீர் நுகர்வு மற்றும் குறைந்த அளவிலான விநியோகம் காரணமாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பொதுமக்களை தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வலியுறுத்தியுள்ளது. நிலவும் வறண்ட வானிலை காரணமாக மின்சார உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.